ஹலோ வெல்கம் டு ரூபாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைடல் செட் கலெக்ஷன்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீசெல்லிங்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் ரீசெல்லிங் ரெண்டிங்காக சில ஜுவல்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் நிறையா நான் சேல் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச சில செட்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூ செட் தான். இது வரைக்கும் நானும் யூஸ் பண்ணதே இல்லை, யாருக்கும் ரெண்டலுக்கும் கொடுக்கல. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது பாரிஸில் தான் நான் வாங்கினேன் ஒரு ஷாப்பில். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு நெக் பீஸ், அதுக்கப்புறம் மிடில் ஆரம் அண்ட் லாங் ஆரம் வரும். அதுக்கப்புறமா இயரிங்ஸ், அதுக்கப்புறம் அந்த நெத்திச்சுட்டி, இது கம்ப்ளீட்டாக வரும். இதோடு இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த வங்கி, ஒட்டியானம், அதுக்கப்புறம் ஜடபில்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து தான் வரும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 நியர்லி வந்துச்சு கரெக்டாக. அப்படியே தான் இருக்குது. 4 இயர்ஸாக வாங்கியிருக்கேன். அந்த கவர்லேருந்து நான் எடுக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இது வேணும் அப்படின்றதுனாலும் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி வேணும், இந்த மாதிரி ஷாப்ஸ் நேம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஷாப் நேம் ஏன் ரிவீல் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த ஷாப்பில் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இல்லை ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷாப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. ஆனால் இது நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டு. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ இது ஒரு நல்ல ரேட் கொடுத்து தான் வாங்கினேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் மோஸ்ட்லி இந்த க்ரீன் அண்ட் பிங்க் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் காசு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி எல்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியான செட்டு தான். பட் ரெண்டும் இந்த செட்டாலாம் ஆக்சுவலி நான் வாங்கலை. இப்போ நம்ம ஒரு ப்ரைடல் செட் வாங்க போகிறோம். இப்போ நீங்களே வாங்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு செட் இருக்கும். அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வாங்கினேன். அந்த நெக் செட் தனியாக வாங்கினேன், ஆரம் தனியாக வாங்கினேன், இயரிங்ஸ் ஒரு மாதிரி தனித்தனியாக வாங்கினேன். ஸோ இப்போ இதுக்கு இயரிங் இது தான். ரெண்டுத்துக்குமே இயரிங் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நான் பல்காக வாங்கினனால எனக்கு இயரிங் இன்னொரு செட்டுக்கு வேறு கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த ஜிம்கா வாங்கினேன். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஜிம்கா. ஸோ ஒரு பீஸ்க்கு அந்த இயரிங்கும், இன்னொரு பீஸ்க்கு இந்த இயரிங்கும் அப்படி வாங்கினேன். ஸோ இதுதான் இது செகண்ட் செட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோன் செட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு அதே மாதிரி நெத்திச்சுட்டி இருக்குது. இதுலேயும் நான் க்ரீன் அண்ட் ரெட் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லாமே நான் செப்பரேட்டாக தான் பார்த்து வாங்கினேன். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக வாங்கும்போது ப்ரைஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் செட் தான், ஏடி ஸ்டோன் செட். இது நம்ம ஒரு லைட் ஷேட் ஆஃப் சாரீஸ் வியர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ், பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி தான். இது நான் ஒரே செட்டாக தான் வாங்கிக்கிட்டேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். இது எனக்குன்னு பர்சனலாக வாங்கிக்கிட்டனால நான் அந்த லைன் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ப்ராடாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் நான் இதில் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். அதே மாதிரி இது செப்பரேட்டாக தான் வாங்கிக்கிட்டேன் இந்த நெத்திச்சுட்டி. அண்ட் அந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா அது இதோட செட்டு தான், அந்த ஆரம் அதோட செட்டு தான். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதுக்கு நமக்கு செப்ரேட்டாக ஹிப் பெல்ட்ஸும் நான் எல்லாமே வாங்கினேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்டு மட்டும் நான் எங்கே வாங்கினேன் நான் சொல்லவே தேவையில்லை, அந்த பாக்ஸ்லேருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நாராயண பேர்ல்ஸில் தான் வாங்கினேன். 4 இயர்ஸ் பேக் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1100 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. போரூரில் இருக்குல்ல அந்த நாராயண பேர்ல்ஸில் தான் வாங்கினேன். ரொம்ப நல்ல செட் இது ஆக்சுவலி. எந்த ஒரு என்ன சொல்கிறது, இதுவும் நல்ல ஒரு கோல்டு மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கும். இதுக்கு இயரிங்கும் இருக்குது. இது சேர்த்து தான் அந்த ப்ரைஸு. நல்லா இருக்குது. எந்த ஒரு ஃபேட் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. நான் இதுலேயே தான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஃபர்தராக என்ன வீடியோஸ் வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லை டைரக்ட் டிஎம்மாகவும் பண்ணலாம். தேங்க்யூ.